மதுரை மாவட்டம் சம்பந்தமாக அனைத்து துறைகள் சார்பாக ஒரு ஒருங்கிணைப்பு கூட்டம், அந்த திஷா கூட்டம் நடைபெற்றது. இதில் அனைத்து துறைகள் சார்பாக அவங்களுடைய கோஆர்டினேஷனுக்காக, அதாவது என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் போயிட்டு இருக்கு, அதில் என்னென்ன திட்டங்கள் இப்போ நடைமுறையில் இருக்கு, என்னென்ன திட்டங்கள் இப்போ நடந்து கொண்டு இருக்கு, என்னென்ன தேவைகள் இருக்கு, பட் அனைத்து துறைகள் இப்போ ஹைவேஸ், பிடபிள்யூ, கல்வித்துறை, அப்புறம் R&D, WRD எல்லா அனைத்து துறைகள் சார்பும் கார்பரேஷன் எல்லா பெண்டிங் இஷ்யூ என்னென்ன இருக்குன்னு சொல்லி அதுக்கான கோஆர்டினேஷன்ஸ் மீட்டிங் இன்னைக்கு நடைபெற்றது. ஸோ அடுத்தடுத்த கட்டங்களில் கண்டிப்பாக எதெல்லாம் பெண்டிங் இருக்குது, என்னென்ன ஒவ்வொரு துறைகளுக்கும் நடுவில் என்னென்ன தேவையான விஷயங்கள் இருக்குது அனைத்தும் பேசப்பட்டது. 4 மணி நேரத்துக்கு மேலே நடைபெற்றது. கண்டிப்பாக மதுரை மாவட்டத்திற்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் கொடுத்து விவாதிக்கப்பட்டது. கண்டிப்பாக வர காலங்களில் எந்தவித இடையூறும் இல்லாமல் அனைத்து திட்டங்களும் சிறப்பாக செய்து முடிக்கப்பட வேண்டும் என்பதற்காக நடைபெற்றது கூட்டம் சிறப்பாக நடைபெற்று முடிந்தது. இல்ல, இந்த திஷா மீட்டிங்லன்னு ஒரு சில விதிமுறைகள் இருக்கு. ஸோ உள்ளாட்சி பிரதிநிதிகள் இதில் பேசுவதற்கு அனுமதி இல்லை. இல்ல, இதுல என்ன கடந்த காலங்கள் என்ன நடைமுறை பின்பற்றப்பட்டதோ அது அனைத்து எல்லா எம்பிக்களும் இருந்தாங்க, அனைத்து கட்சிகளை சார்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்களும் இருந்தாங்க, மேயர்களும் இருந்தாங்க, அனைவரும் இருந்தாரு. ஸோ இதுல எந்தவித எங்களுக்கு தேவையான நடைமுறையோ இல்ல மற்றவர்களுக்கு தேவையான நடைமுறையோ திஷா மீட்டிங்ல என்ன நடைமுறை பின்பற்றதோ அதே பின்பற்றும். வேற ஏதாவது இல்ல, அது அவருக்கு அது ஏன் இன்வால்வ் ஆறான்றது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சுன்னா, பட் கவர்னருக்கு இது தேவையில்லாத விஷயம். கவர்னர் ஒரு அரசு நிர்வாகத்திலோ ஒரு மாநில அரசு நிர்வாகத்தில் இருக்கிற துறைகளையோ ஆய்வு செய்வதற்கான அனுமதி கிடையாது. அவர் அதுக்கான தேவையும் கிடையாது. கண்டிப்பாக அதிகாரிகளும் இனி வரும் காலங்களில் கண்டிப்பாக முதலமைச்சரிடமும் அந்த துறை அமைச்சரிடமும் அனுமதி இல்லாமல் யாரும் கவர்னரிடம் எந்த ஆய்வுகளையும் நடத்தக்கூடாது என்பது நாங்கள் கண்டிப்பாக கேட்டுக்கொள்கிறோம். இல்ல, அவருக்கு இது தேவையில்லாத விஷயம். நோக்கம் நமக்கு தேவையில்லை. அவருக்கு என்ன நோக்கத்தை வேண்டாம் இருந்துட்டு போட்டும். பட் அவருக்கு ஆய்வு செய்வதற்கான அதிகாரம் இல்லை. முதலாவதாக இது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு இயந்திரத்துக்குள்ளும் அரசு செயல்பாட்டுக்குள்ளும் தலையிடுவதற்கு கவர்னருக்கு அதிகாரம் இல்லை. அவருக்கு ஒரு ஒன்றிய அரசால் நியமிக்கப்பட்ட ஒரு நபர் அவருடைய அதிகாரத்துக்கு உட்பட்டு ராஜ்பவனில் மட்டும் இருந்தால் நல்லது. மற்றபடி எங்கேயும் தலையிடுவதற்கான அதிகாரம் அவருக்கு கிடையாது. ஆளுநர் மாளிகை களமிறங்கி எங்கேயும் போக முடியாது. ஆளுநர் மாளிகையில் ஆளுநர் மட்டும்தான் இருக்கிறார். அவருக்கு தேவையான 3 PA 2 செக்யூரிட்டி மட்டும் தான் இருக்காங்க. ஸோ ஆளுநர் மாளிகைக்குள்ள என்ன வேலை இருக்கோ அந்த வேலையை மட்டும் செய்தால் போதும். வைகை தூர்வாரும் பணிகள் இந்த அரசு பொறுப்பேற்றவுடன் முதல்வருடைய உத்தரவின் பேரில் உடனடியாக துவக்கப்பட்டது. ஒன்றிய அரசுல அவங்க அங்க அனுமதி கேட்டு, சுற்றுச்சூழல் அனுமதி கேட்டு அங்கே பெண்டிங் இருக்குது. அங்கிருந்து இன்னும் 2 வாரங்கள் ஆச்சு. அந்த அனுமதிக்கு அனுப்பிச்சு இன்னும் 2 வாரங்கள்ல வரவில்லை. அது வந்தவுடன் இந்த அரசு, முதல்வர் அண்ணன் விஜய் தலைமையிலான அரசு தேவையான விஷயத்தை துரிதமாக நடைபெற்று வருது. இன்னும் ஒன்றிய அரசுக்கு அனுமதி, சுற்றுச்சூழல் அனுமதி எல்லாம் வந்தவுடன் உடனடியாக துவக்கப்படும். இதுல ஆளுநருக்கு என்ன விஷயம் இருக்கு? ஆளுநர் போய் சுற்றுச்சூழல் அனுமதி வாங்குவாரா? இல்ல அவரு போய் மம்பட்டி எடுத்து வெட்டுவாரா? என்ன பண்ண முடியும் ஆளுநர்? இல்ல ஆளுநர் போய் தூர்வாரணும், அவரே கையில எடுத்துட்டு போய் தூர்வாருவாரா? இல்ல அவர் போய் ஒரு PWO இல்ல யார்ட்டையோ WRD போய் ஆர்டர் வாங்கிட்டு போய் சுற்றுச்சூழல் ஆர்டர் வாங்கிட்டு போய் பண்ணுவாரா? ஆளுநர் எங்கே கிளம்புற முடியும்? எங்கேயும் கிளம்புற முடியாது. ஆளுநர் மாளிகைக்குள்ள என்ன வேலை இருக்கோ அந்த வேலையை செய்தால் போதும். ஏன்னா ஆளுநருக்குன்னு ஒரு அதிகாரம் இருக்கு. அந்த வேலைகளை மட்டும் அவர் தலையிட்டால் போதும். தூர்வார வைகையில போறேன்னு எப்படி போவார்? அவர் யாருக்காவது கான்ட்ராக்டுக்கு விடுவாரா? இல்ல அவர் போய் யாரையாவது போய் ஒரு 10 லாரி எடுத்துட்டு போய் தூர்வாரிட்டு போவாரா? ஆளுநருக்கு என்ன செய்யணுமோ அதை மட்டும் அவர் செய்தால் போதும். சும்மா தேவையில்லாமல் குழப்பம் விளைவிக்கும் எந்த வேலையும் ஆளுநர் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அரசு தேவையான நடவடிக்கைகளை எல்லா விதத்திலும் எடுத்துட்டு இருக்கு. அரசு இயந்திரத்திற்குள், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு இயந்திரத்திற்குள் தலையிடும் அதிகாரம் ஆளுநருக்கு கிடையாது. அதிகாரிகளும் கண்டிப்பாக முதல்வருடைய உத்தரவு இல்லாமல் கண்டிப்பாக யாரும் எந்த ஆய்வுக்கும் ஆளுநருடைய ஆய்வுக்கு பங்கேற்பது தவிர்க்க வேண்டும். இல்ல, எங்க வேணாலும் புகார் கொடுக்கட்டும், ஆதாரம் இருந்தால் என்ன வேணாலும் நடவடிக்கை எடுக்கட்டும். நாங்கள் தான் இல்லைன்னு சொல்லிட்டோமே. எங்களுக்கு தேவையான நம்பர் 120 ஆல்ரெடி இருக்கு. எங்களுடைய கூட்டணி கட்சியோடைய அனைத்து பலத்தோட இருக்கு. வர்றவர்கள் எதற்காக ரிசைன் பண்றாங்கன்னு தெரியும். நாங்க ஏற்கனவே சொல்லிட்டோம்.
வர்ற எல்லாரும் வந்து இந்த அவங்களுடைய தலைமை மீது, அவங்க தலைமை அதிகாரத்தின் மீது, ஸ்டாலின் குடும்பத்தின் மீதும் எடப்பாடி குடும்பத்தின் மீதும் நம்பிக்கை இல்லாமல் எல்லாம் கட்சி விட்டு வெளியேறாங்க, ரிசைன் பண்றாங்க. இதை நாங்க தெளிவாக சொல்லிவிட்டோம். அப்ப நீங்க குதிரை பேரம் சொன்னா, நாங்க எந்த பேரத்திலும் இதுவரை யாரும் இன்வால்வ் ஆனதில்லை. இதுவரைக்கும் திமுகவும் திமுக சார்ந்த முன்னாள் அமைச்சர்களும் திமுக சார்ந்த ஸ்டாலின் அவர்களும் அவருடைய தலைவர் ஸ்டாலின் அவருடைய மகன் உதயநிதி டைரக்ஷன் பேர்னா இந்த அனைத்து குதிரை பேரம் நடந்துட்டு இருக்கு. அதற்கான ஆதாரத்துடன் இன்று பலர் கைது செய்யப்பட்டு வர்றாங்க. அந்த குதிரை பேரத்தை எங்களுடைய எம்எல்ஏக்களை பர்ச்சேஸ் பண்ற வேலையை செய்ததே ஸ்டாலினும் அவருடைய டைரக்ஷன் பேர்ல செந்தில் பாலாஜி சார்ந்த நபர்கள் நேற்று கைது செய்யப்பட்டிருக்கார்கள். இன்னும் பலர் அதுமான வேலைகளை செஞ்சுட்டு வராங்க. இதை தான் நாங்கள் அன்னைக்குன்னு சொல்லிருக்கோம், 40 நாட்கள் சொல்லிருக்கோம். ஒன்னே ஒரு கேள்வி, எந்த தைரியத்தில் ஸ்டாலின் அவர்கள் வந்து 30 நாட்கள் தான் இந்த அரசு இருக்கும்னு எந்த தைரியத்தில் சொன்னார்? எந்த தைரியத்தில் சொன்னார்? அதான் நாங்க ஒன்னே ஒன்று கேட்கிறோம். 30 நாட்கள்ல கடந்த 40 நாள் இப்ப தேர்தல் முடிஞ்சு இந்த அரசு பொறுப்பேற்று 40 நாள் ஆச்சு. இந்த 40 நாள்ல இந்த எந்த தைரியத்தில் சொல்றாரு ஸ்டாலின்? என்ன அந்த 40 நாள்ல அவர் பயங்கரமான ஒரு மக்களுடைய நன்மதிக்கு பெற்று மிகப்பெரிய மாபெரும் தலைவர் ஆயிட்டார் ஸ்டாலின். 5 வருஷமா முதல்வராக இருந்து உங்களால உங்களுடைய தொகுதியிலே ஜெயிக்க முடியல. அப்ப இந்த 30 நாள்ல நீங்க மாபெரும் தலைவர் ஆயிட்டீங்களா ஸ்டாலின்? இல்ல ஒன்னும் பண்ணல. நான் 5 வருஷமா இருந்த உங்க மேல நன்மதிப்பு தான் உங்களுடைய கொளத்தூர் தொகுதியிலே மக்கள் காட்டிட்டாங்க. அப்ப இந்த 30 நாள்ல இந்த அரசு கவிழும்னு நீங்க எப்படி சொன்னீங்க? எந்த தைரியத்தை சொன்னீங்க? பர்ச்சேஸ் பண்ற கெப்பாசிட்டி வச்சு தானே சொன்னீங்க. நீங்க எங்களுடைய எம்எல்ஏக்களே நாங்க 40 கோடி 50 கோடி கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணும் தைரியத்தில் தானே சொன்னீங்க. அப்புறம் என்ன தைரியத்தை சொன்னாரு? ஸ்டாலினுக்குன்னு ஒரு ஆளுமை இந்த 30 நாள்ல புதுசா வந்துருச்சா, இல்ல மாபெரும் தலைவர் ஆயிட்டாரா? அவர் சொன்னதற்கான அர்த்தம் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ண போறோம், நாங்கள் 40 கோடி 50 கோடிக்கு பேரம் பேசிட்டு இருக்கோன்றத மனதில் வைத்து அந்த தைரியத்தில் மட்டும்தான் ஸ்டாலின் சொன்னார். அது கண்டிப்பா நடைபெறாது. எங்கள் எம்எல்ஏ யாரையும் கிட்ட கூட நெருங்க முடியாது. நெருங்கினால் இப்ப என்ன மாதிரியான ஒருத்தர் வந்து ஆதாரபூர்வம் மாட்டினாங்களோ அதே மாதிரி எல்லாரும் மாட்டுவார்கள். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. குதிரை பேரம் திரும்பவும் சொல்றோம் இங்க பாருங்க, திரும்பவும் சொல்றோம், நாங்கள் எந்த குதிரை பேரத்தில் ஈடுபடவும் மாட்டோம். அதற்கான தேவையும் இல்லை. இன்னைக்கு விட்டாலும் நாங்கள் தேர்தலை சந்திப்போம். மக்கள் 100% எங்களோடு இருக்காங்க. இன்னைக்கு விட்டால் நாங்கள் தேர்தலை சந்திப்போம். ஆனால் ஸ்டாலினும் எடப்பாடியும் தான் குறுக்கு வழியில் இன்னைக்கு வந்து ஆட்சியை கைப்பற்ற நினைக்கிறாங்க. அது ஒரு காலத்தில் நடக்காது. 100% நாங்கள் இன்னைக்கு விட்டாலும் நாங்கள் தேர்தல் சந்திக்க மக்கள் 100% எங்களுக்கு வாக்களிக்க தயாராக இருக்காங்க. இது எங்களுக்கு தேவையும் இல்லை. ஏங்க அக்யூஸ்டோட அட்வொகேட் எல்லாம் அப்படிதாங்க பேசுவாங்க. அப்புறம் அக்யூஸ்டோட அட்வொகேட் எல்லாரும் போய் அவங்க சம்பந்தப்பட்ட அவங்களுடைய அக்யூஸ்ட் வந்து அவங்க சார்பாக வாதாடுறப்ப இப்படிதான் வாதாடுவாங்க. ஆனால் ஆதாரம் இல்லாமல் யாரையாவது கைது செய்ய முடியுமா? அவர்கள் பேரம் பேசாமல் இந்த நடவடிக்கை எல்லாம் போலீசால் செய்ய முடியுமா? இதெல்லாம் கோர்ட்ல கண்டிப்பா சார்ஜ் ஷீட்ல சமர்ப்பிப்பாங்கல்ல. ஆதாரம் இல்லாமல் யாரையும் கைது செய்ய முடியாது. அக்யூஸ்ட் சார்பாக கைது செய்யப்பட்ட நபர்கள் சார்பாக ஆஜராக வழக்கறிஞர்கள் அவர்கள் சார்பாக வாதாடம் தான் செய்வார்கள். அதற்கு உள்ள கோர்ட்ல என்ன எடுத்துக்கான்னு இருக்குல்ல, இதெல்லாம் கேட்டுதானே நீதிபதி அவர் ரிமாண்டுக்கு பண்ணாங்க. எல்லாம் கேட்டுதான் ரிமாண்ட் பண்ணாங்க. இப்ப எதுக்கு போய் ஒரு சில பேர்லாம் வந்து அதுல சம்பந்தம் இல்லாம ஒரு சில பேர் வந்து ஆன்டிசிபேட்டரி பெயில் போய் நிக்கிறாங்க. ஏபி போட்டு நிக்கிறாங்கல்ல, எதுக்கு ஆன்டிசிபேட்டரி பெயில் போறாங்க? உங்களுக்கு சம்பந்தம் இல்லைன்னா எதுக்கு ஆன்டிசிபேட்டரி பெயில் போறீங்க? ஆதாரம் இல்லைன்னா எதுக்கு ஆன்டிசிபேட்டரி பெயில் போறீங்க? உங்க மேல குற்றம் இல்லைன்னா எதுக்கு போறீங்க? எந்த இதுவும் அரசு வந்து நியாயமாக நேர்மையா நடந்துட்டு வருது. இங்க குற்றச்செயல் புரியணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே திமுகவை சார்ந்தவங்க தான் எங்களுடைய எம்எல்ஏக்களை பர்ச்சேஸ் பண்ண நினைக்கிறாங்க. வேற ஏதாவது கேள்வி இருந்தா சொல்லுங்க. இல்ல கரூர் விவகாரம் சம்பந்தமாக பல இடங்கள்ல பல தேர்தல் பிரச்சாரங்கள்ல அனைத்தும் நாங்கள் பேசியிருக்கோம். கரூர் விவகாரம் எப்படி நடந்துச்சுன்னு தெரியும், கரூர் சம்பவம் எப்படி நடந்துச்சுன்னு எல்லாருக்கும் தெரியும். இப்ப நாங்க ஒன்னும் சொல்லலையா? இப்ப இதே இதுல பாரதிய ஜனதா கட்சியோடைய உள்துறை அமைச்சர் வச்சுக்கிட்டு தானே நயினார் நாகேந்திரன் சொன்னாரு. என்ன சொன்னாரு? இந்த கொலையை செய்தது 41 பேருடைய மரணத்திற்கு காரணம் செந்தில் பாலாஜின்னு அப்ப இருந்த சொன்னாரா இல்லையா? யார்? நயினார் நாகேந்திரன் தான் சொன்னாரு. அப்ப உள்துறை அமைச்சர் தான் சொன்னாரு. நாங்கள் மட்டும் சொல்லவில்லையா? எல்லாரும் சொன்னதானே சொல்றோம். அப்ப இருந்த உள்துறை சார்ந்த ஒன்றிய அமைச்சர் சார்ந்த அனைவரும் வந்து இங்க எம்பிக்கள் குழு என்ன சொன்னாங்க? அப்ப இப்ப இருக்கிற ஒன்றிய நிதியமைச்சர் என்ன சொன்னாங்க? அவங்க சொல்றதானே. இது கரூர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நாங்கள் கண்டிப்பாக என்ன நடந்ததுன்னு தமிழக மக்கள் அனைவருக்கும் தெரியும். நாங்கள் அது சம்பந்தமாக நிறைய நாங்கள் தேர்தல் பிரச்சாரத்திலும் பேசியிருக்கிறோம். அதை சுட்டிக்காட்டி பேசுறதுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இல்ல அவதூறு வழக்குகள் வேற. ஒருத்தருடைய தனிப்பட்ட விவகாரங்களை, தனிப்பட்ட குடும்பத்தை பற்றியும் தனிப்பட்ட அவங்களுடைய குடும்பத்தினர் பற்றியும் ஒருமையிலும் கேவலமாக எவ்வளவு மோசமாக பேச முடியுமோ அவ்வளவு கீழ்த்தரமாக பேசியிருக்க அனிதா ராதாகிருஷ்ணன். சாதாரணமா அவர் பேசுறத
இப்ப பேசுறவங்க எல்லாரும் அவங்களுடைய வீட்டுல போட்டு காட்டுங்க. அனிதா ராதாகிருஷ்ணன் இப்படி பேசியிருக்காரு, இது ஒத்துக்க முடியுமான்னு சொல்லி. அனிதா ராதாகிருஷ்ணன் பேசின விஷயங்கள் சாதாரணமாக எந்த மனிதர்களாலும் யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம். அதற்கு கண்டிப்பாக வழக்கு, கண்டிப்பாக சட்டப்பூர்வமாக கடுமையான வழக்குகள் வரத்தான் செய்யும். அவர் பேசின விஷயங்கள் யாராவது ஒருத்தர் வீட்டுல போட்டு அவங்க குடும்பத்தோடு போட்டு கேட்டு பாருங்க. அனிதா ராதாகிருஷ்ணன் பேசினது கரெக்டானு கேட்டு பாருங்க. அவர் அப்படி பேசலாமான்னு கேட்டு பாருங்க. யாருக்கும் சாதாரண யாரை பற்றியும் அப்படி பேசக்கூடிய அதிகாரம் யாருக்குமே கிடையாது. அப்ப இவர் முதல்வர் பத்தி பேசியிருக்கிறார், அதுக்கு சட்டப்பூர்வமா நடவடிக்கை எடுக்க தான் செய்யும். மத்திய அரசாங்கம் கவர்னர் மூலமா இந்த அரசுக்கு ஏதேனும் அழுத்தம் கொடுக்க முயற்சிக்கிறதா? எந்த அழுத்தத்திற்கும் இந்த அரசு அடிபணியாது. கவர்னரோ யாருமோ யாருக்கும் அடிபணியாது. யாருக்கும் காம்ப்ரமைஸும் செய்ய மாட்டார் எங்களுடைய முதல்வர், நம்மளுடைய முதல்வர். யாருக்கும் காம்ப்ரமைஸும் செய்ய மாட்டார், யாருக்கும் அடிபணிய மாட்டார், யாருக்கும் வளைஞ்சு கொடுத்து இங்க ஆட்சி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. என்னைக்கும் அவருடைய ஸ்டாண்ட்ல நம்மளுடைய முதல்வர், எங்களுடைய முதல்வர் அண்ணன் விஜய் அவருடைய ஸ்டாண்ட்ல என்னைக்கும் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டார். அதனால ஒரு விஷயம் மாட்டோம். இல்ல அததான் எல்லாருக்கும் சொல்லியாச்சு. அதான் நாங்க சொல்லிட்டோமே, அரசோட ஸ்டாண்டு தான் சொல்லியாச்சு. எல்லா விட்டருக்கும் சிஎம் ரியாக்ட் பண்ண வேண்டியது. இதெல்லாம் இங்கேயே இல்ல கவர்னர் இறங்குறதுக்கு முன்னாடியே சொல்லியாச்சு. இதெல்லாம் இங்கேயே கண்டிக்கப்பட்டு விட்டுச்சு. தேவையான பொழுது அனைத்திற்கும் எங்க தேவையோ கண்டிப்பா பேசுவோம். எல்லாத்துக்கும் முதல்வர் உடனடியாக தேவையான உத்தரவுகளை கொடுத்திருக்கிறார். இதெல்லாம் அங்கங்க தேவையான இடத்துல நாங்களும் அட்ரஸ் அதான் சொல்லியிருக்கேன். வைகை அணையை போய் பார்வையிட்டு 3 வாரம் ஆச்சு. அதுக்கு உடனடியாக இப்ப அந்த அரசு பொறுப்பேற்ற 40 நாட்கள்ல 3 வாரத்துக்கு முன்னாடியே அதை பார்வையிட்டு அதுக்கு தேவையான அனைத்து அனுமதிகளையும் பெற, தூர்வாரும் அனுமதியை பெற 70-80 வருடங்களுக்கு அப்புறம் அந்த வைகை ஆறு கொண்டு வரதுக்கு பிறகு இப்பதான் தூர்வாரும் பணிகளே முன்னெடுக்கப்பட்டிருக்கு. சோ அதற்கான அனைத்து கோப்புகளும் அனுப்பப்பட்டிருக்கு. அந்தந்த துறைக்கு அனுப்பப்பட்டு, பினான்ஸுக்கு தேவையான அனுப்பப்பட்டிருக்கு, ஒன்றிய அரசுக்கு தேவையான சுற்றுச்சூழல் அனுமதிக்கு அனுப்பப்பட்டிருக்கு. எல்லாம் வந்தவுடன் உடனடியாக தூர்வாரப்படும். எல்லாம் அனைத்து வேலையும் துவங்கியாச்சு. இதுக்கு மேல என்ன செய்யணும்? அந்த மாதிரி எதுவும் இல்லை. இதெல்லாம் பொய்யான குற்றச்சாட்டு. அதெல்லாம் ஏற்கனவே கொடுத்திருக்காங்க. பொய்யான குற்றச்சாட்டு. மேல பெரிய நம்பிக்கை வைத்துதான் முதலமைச்சர் பதவி முறைய வந்திருக்கீங்க. ஆனா ஊழல் குற்றச்சாட்டுகளுடைய அதிமுகவுடைய முன்னாள் சட்டமன்ற தொடர்ந்து சேர்க்கிறீங்களே. தமிழகம் முழுவதும் தமிழகம் முழுவதும் ஆயிரக்கணக்கான இப்ப எங்க எம்எல்ஏக்கள் அங்க இருக்காங்க. ஒவ்வொருத்தர் முன்னாடி 500 பேர் 1000 பேர் ஒவ்வொரு நாளும் இணைஞ்சிட்டே தான் வராங்க. யாரெல்லாம் ஸ்டாலின் தலைமை ஏற்றுக்கொள்ள முடியலையோ, யாரெல்லாம் எடப்பாடி தலைமை ஏற்றுக்கொள்ள முடியும், சேர்ந்துட்டு தான் இருக்காங்க. எந்த இடத்துல திரும்பவும் சொல்றோம், எங்களுடைய தலைவருடைய பாலிசியில, எங்களுடைய முதலமைச்சருடைய பாலிசியில எந்த இடத்துல காம்ப்ரமைஸ் ஆகும்.